இந்த நாளிலும் நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி, ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11லிருந்து 17 வசனங்கள்ல. அதன் அடிப்படையில நம்ம தேவ செய்தியை பார்க்க போகிறோம். ஹalleluya. இன்றைக்கு தலைப்பே டுடே. ஆமென். டுடே. ஆமென். இன்றைக்கு, நாளைக்கல்ல, நாளை மறுநாள் அல்ல, டுடே. ஆமென். நிறைய பேரோட வாழ்க்கையில இன்றைக்கான ஆசீர்வாதங்களை பெற முடியாம இருக்கும். அதுக்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, நேற்று நடந்ததெல்லாம் நம்ம சுமந்து கொண்டே செல்லுகிறோம். அது கேரி ஓவர். ஒரு பேஜ்ல ஒரு கணக்கு எழுதுறோம், அது முடியறப்ப அதுக்கு அடுத்த பேஜ்ல கண்டினியூ பண்றோம்னா கண்டினியூ, இல்லைன்னா கேரி ஃபார்வர்ட், ப்ராட் ஃபார்வர்ட்னு எழுதுவாங்க. அதே மாதிரியே நம்ம வாழ்க்கையில நேற்று வரைக்கும் நடந்த சம்பவங்கள், காரியங்கள், வேதனைகள் எதுவா இருந்தாலும் அப்படியே அதை கேரி பண்ணிட்டே போறோம். அது நம்முடைய முதலாவது பிரச்சனை. 2வது காரணம், நாளைய பற்றின காரியங்களுக்காக கவலைப்படுவது. கேரி அண்ட் ஒரி, இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு காரியம். இன்றைய பற்றி யாரும் யோசிக்கிறது இல்ல. நேற்று நடந்ததெல்லாம் சுமந்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம். நாளைக்கு என்ன நடக்குமோன்ற கவலை ஒரு பக்கம், ஒரி பண்ணிட்டே இருப்போம். அப்ப நிகழ்காலத்தை இழந்து போகிறோம். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் டுடே. ஹalleluya. நம்ம ஆசீர்வாதத்துக்கு காரணம் இழந்து போகிறது, இன்றைக்கான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறது காரணமே கேரிங் த பர்டன்ஸ் ஆஃப் எஸ்டர்டே. நேற்றைய பாரங்களை சுமந்துட்டே போறதும், ஒரியிங் அபவுட் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டுமாரோ, நாளைய பற்றின கவலைய ஒரி பண்ணிட்டே இருக்குது. நாளைக்கு என்ன ஆகுமோ, எதிர்காலம் என்ன ஆகுமோ, என் பிள்ளைங்க எப்படி இருக்குமோ. குழந்தை இப்பதான் பிறந்திருக்கும், அதுக்குள்ள பிள்ளைய சேர்க்கறதுல இருந்து, ஐயோ பெண் பிள்ளையாச்சே, நகை சேர்க்கணுமே, பவுன் விற்கிற வேலையில அவ கல்யாணத்துக்கெல்லாம் வேணுமேன்னு நிறைய ஒரி பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு நிகழ்காலத்தின் ஆசீர்வாதங்களை இழக்க காரணமா இருக்கு. ஒரு நாள் நம்ம எழும்புறோம், ஒவ்வொரு நாளும் எழும்புறோம். எழுந்த உடனே என்ன யோசிப்போம்? நான் இப்ப ஐடி கம்பெனி, மற்ற கம்பெனிஸ்ல இருக்கிறவங்க, நேற்றைய தினம் இத்தனை பேருக்கு வேலை போச்சு, அந்த மைண்ட்ல அப்படியே படுத்துட்டே இருப்பாங்க, தூங்கியிருப்பாங்க. காலைல எழுந்தோடனே நேற்று வரைக்கும் இவ்வளோ பேருக்கு வேலையை விட்டு எடுத்துட்டாங்க, அப்ப நாளைக்கு என் வேலை போயிருமா? நாளைக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா என் குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது? நேற்றைய பாரம் சுமக்கிறாங்க, நாளைக்கு போயிடும் அப்படின்னு நானும் அந்த லிஸ்ட்ல வந்துருவேணுன்ற ஒரி, அந்த வேதனைய அதையும் சுமப்பாங்க. இன்னைக்கு வேலை இருக்கே, அதுக்கு எழுந்தோடனே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்ல. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, வேலை கொடுத்துட்டீங்க, அதை தக்க வைக்க எனக்கு உதவி செய்வீங்க. அந்த ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நமக்கு சமாதானம் இருக்கும், வேலையும் ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. சில பேரோட வாழ்க்கையில ஒரு கரு சிதைவு ஏற்பட்டிருக்கும். நேற்றைக்கு வரைக்கும் அந்த நிலைமை தான், ஆனா கரு சிதைவாயிடுச்சு அப்பனா நாளை எனக்கு எதிர்காலத்துல குழந்தையே பிறக்காது. இந்த மைண்ட்ல இது இருக்கும், இந்த மைண்ட்ல நாளைக்கு எனக்கு அப்ப குழந்தைய பிறக்காது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்க கற்பத்தை ஆசீர்வதிக்கிறேன்றாரே, அதை யோசிக்கணும். இன்றைக்கு எனக்கு குழந்தைய தர ஆண்டவர் வல்லவர், அதை யோசிக்கணும்ல. ஒரு சகோதரி அப்படிதான், 2-3 வாட்டி எனக்கு கருசிதைவாயிடுச்சு, எனக்கு ஹார்ட் பீட் இல்லாததுனால அபார்ஷன் பண்ணிட்டாங்க, ஒரே அழுக. அதேதான் அவங்க பாரம். நாளைக்கு இன்னும் கன்சீவ் ஆகல, அப்ப ஒரு பாரம். ஆனா கன்சீவ் ஆனாலும் திருப்பி இந்த குழந்தையும் ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லி அபார்ஷன் ஆயிடுமோன்ற ஒரு பயம். எதிர்காலத்திலயும் அப்படியே ஆயிருமோ, இந்த குழந்தைகளும் அப்படிதான் திரும்ப என் வயிற்றுல வந்துருமோ. ஆனா நிகழ்காலத்துல ஆண்டவர் ஆசீர்வதித்து குழந்தையை தர வல்லவர்ன்றதை டுடேவை யோசிக்கவே இல்லை. அப்ப போதகர் சொன்னாரு, அம்மா உனக்கு ஆண்டவர் குழந்தையை தருவார், நீ பழச நினைக்காத, அந்த பாதிப்பு மனதுல இருந்தா நிகழ்கால ஆசீர்வாதத்தை இழந்து போவ அப்படின்னு. அதே போல அந்த சகோதரி அன்றையில இருந்து விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க, என் இயேசு செய்ய வல்லவர்னு. இன்றைக்கு அந்த சகோதரி கருவுற்று அடுத்த மாதம் அவர்களுக்கு டெலிவரி டேட். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்னன்னா, நம்ம இழந்து போறோம். ஆண்டவர் நமக்கு தர விரும்புறாரு, நாம அதை பெற்றுக்கொள்ளாம
நேற்றைய வரைக்கும் இருக்கிற காரியங்களை யோசிக்கிறோம், நாளை குறித்த பயத்தை சுமக்கிறோம். ஆனா பிரசன்ட்ல இன்றைக்கு ஆண்டவர் செய்ய வல்லவர்ன்றத விசுவாசிக்கிறதுல அதுதான் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு முன் உதாரணத்தை வைத்திருக்கிறாரு. அப்படியாய் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையை நம்ம வேதத்துல வந்த சுவிசேஷங்கள்ல வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எழுந்து ஒவ்வொரு நாளும் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். அன்றே நேத்திக்கு இப்படியெல்லாம் செஞ்சது, நாளைக்கு இப்படியெல்லாம் அப்படின்லாம் சொல்லல. அவர் நாளைக்கு எனக்கு சிலுவையில அறைய போறாங்களே ஆண்டவரேன்னு கவலைப்பட்டுட்டுக்கல. நேத்திக்கு பரிசேன் இப்படி சொன்னான், சதிசேயர் இப்படி சொன்னான்ட்டு அதை வச்சு புலம்பிட்டே பாரத்தோட போல. அன்றைக்கு ஆசிர்வதிக்கும்படியாய் இன்றைக்கு உடைய வல்லமையை வெளிப்படுத்தும், இன்னைக்கு உடைய மகிமையை எல்லாரும் காணட்டும் ஆண்டவரே, இன்னைக்கு எல்லாரையும் சுகமாக்குங்கன்னு ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்காக அவர் போய் ஜெபம் பண்ணாரு. அதே மாதிரியே அவர் சென்ற இடமெல்லாம் ஆசீர்வாதங்களை எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்க. பிசாசுகள் ஓடுனது. அந்தந்த நாள்ல எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேரும் சுகம் பெற்றாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க ஆடையை தொடும் பொழுது சுகம் கிடைச்சது. இவர் போய் 38 வருட வியாதியில இருந்தான தொடும் பொழுது சுகம் கிடைச்சது. எல்லாமே எப்படின்னா ஆண்டவர் அன்றன்றைக்கு வேண்டியதற்காக பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஆமென். அப்படியாய் நாம செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி நிறைய நம்ம காரியங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது, அதாவது ஒரு நாளை தேவனோடு தொடங்கும் பொழுது, ஒரு நாள்ல தேவனை நோக்கி பார்த்துட்டு அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் அந்த நாள்ல ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. அதனாலதான் மத்தேயு 6:36 அவர் சொல்றாரு, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும்னு. நாளைக்காக கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனா நாம தான் நேற்றைய பாரத்தையும் சுமந்துட்டு நாளைக்காகவும் கவலைப்பட்டு பயந்துட்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவரே, இந்த நாளை நான் காலையில எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கீங்க, பார்க்கிறேன். இந்த நாள்ல நான் என்ன செய்யணும், என்னை வழி நடத்துங்க, என் கூட நீங்க இருங்க, என் கூட வாங்க, நான் செய்ய வேண்டிய ஆலோசனைகளை அந்த காரியங்களுக்கெல்லாம் தாங்க. ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு போங்க. வேலையில எல்லாரையும் வேலை விட்டு எடுக்கிறாங்க, உண்மைதான். வேலையில ஸ்திரத்தன்மை இல்லைன்றது உண்மைதான். ஆனாலும் நீர் என் கூட இருந்தா எனக்கு வேலை இருக்கும். அப்படியே இந்த வேலை போனாலும் வேற வேற தர நீர் வல்லவர் சொல்லி நம்ம விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வேலையிலயும் ஆசீர்வதிப்பாரு, எல்லாரும் தாண்டி ப்ரமோஷனையும் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த லூக்கா சம்பவத்துல இருந்து நம்ம சில காரியங்களை பார்ப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11-17 வரைக்கும் அந்த சம்பவம். நாயின் என்னும் ஊர். இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு போறாரு. உலகத்துல எப்பொழுதுமே 2 இருக்கும், டே நைட், லைட் டார்க். அப்படிதான், வெளிச்சம்னா இருள், எல்லாமே ஒன்னொன்னு எதிர்மறையா, பாசிட்டிவ்னா நெகட்டிவ், அப்படிதான் இருக்கும். இயேசு கிறிஸ்து நாயின் ஊருக்கு போறாரு. அவர் மட்டும் போல, அவரும் அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள்னு 11ஆம் வசனத்துல இருக்கு. இப்ப நம்ம இந்த சம்பவத்தை மனசுக்கு முன்னாடி ஒரு கற்பனையா கொண்டு வந்து நிறுத்திப்போம். ஏசாமி போயிட்டு இருக்காரு, சீஷர்கள் வராங்க, கூடவே திரளான ஜனங்கள், ஒரு கிரௌடே போகுது. ஏன்னா ஆண்டவர் அற்புதம் செய்வாரு, நான் அவரை போய் தொடுவேன், அவர் என்னை தொட்டா சுகமாவேன், வியாதிஸ்தர்கள் யாரெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அவர் முன்னாடி போடுவோம், அவர் வஸ்திர ஓரம் தொடட்டும், நிழலான படட்டும்னு நிறைய பேர் அவங்கவுங்க சுகம் கிடைக்கிறவங்களுக்காகன்ட்டு கூட்டிட்டுலாம் வந்ததுனால எப்போ அவரை சுற்றி ஒரு திரளான ஜனங்கள். இது ஒரு கூட்டம். இன்னொரு காரியம், 12ஆம் வசனத்துல அவர் ஊரின் வாசலுக்கு சமீப போது, அந்த என்ட்ரன்ஸுக்கு அவர் வரும்பொழுது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வராங்க. அதுதான் அந்த நாயின் ஊருடைய அந்த விதவை தாயினுடைய ஒரே மகன். அவளோ கைம்பெண்ணா இருந்தால். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். ஹல்லேலூயா. இதை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு கூட்டம் இயேசு, சீஷர்கள், பின்பதாக திரளான ஜனங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வாசல் கிட்ட எதிர்த்தரப்புல இருந்து ஒரு குரூப் வராங்க. மரித்து போனவனை பாடையில சுமந்து கொண்டு வருகிற அந்த தாய் மற்றும் அவனுடைய உறவினர்கள், அந்த ஊர் ஜனங்கள் எப்படி வேணா இருக்கலாம். இதுல எதை நமக்கு குறிக்குது அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னது போல
நேற்றைய தினத்தை பாரங்களையே நம்ம யோசிக்கிறோம், நாளை குறித்து கவலைப்படுகிறோம். ஆனா இன்றைக்கு உன்னோட இயேசு இருக்கிறாருன்றத நம்ம மறந்து போகிறோம். ஹalleluya. இன்றைக்கான இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரோட பார்வையில எப்படி இருக்குன்னா, டுடே இஸ் யுவர் பிளெஸ்ஸிங் டே அப்படின்னு தான் அவரோட பார்வையில இருக்கு. நமக்கு இந்த நாள் சாதாரணமா இருக்கலாம். ஆண்டவருக்கு இதுவே உன் ஆசீர்வாதத்தின் நாள், இன்றே அந்த நாள் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். அதனாலதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது 2 கூட்டத்தார் வராங்க. இயேசுவோடு போகிறவர்கள் லைஃப், ஏன்னா ஆண்டவர் ஜீவன் உள்ள தேவன், ஜீவனை கொடுக்க வந்தாரு. ஒரு கூட்டத்தார் மரணம், டெத்து, மரித்தவனை தூக்கிக்கிட்டு வராங்க. 2 பேரும் அந்த வாசல்கிட்ட சந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்கேயும் திரளான கூட்டம், அங்கேயும் திரளான கூட்டம். ஒரு கூட்டத்துல இயேசு கிறிஸ்து தலைவரா இருந்து போறாரு, ஒரு கூட்டத்துல அந்த மரித்து போனவனை சுமந்து கொண்டு வராங்க. இன்னொரு கம்பாரிசன் இதுல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வராரு இல்லையா, அந்த கூட்டத்தார் என்ன துக்கத்தோடு வராங்க. துக்கத்தோடு, ஏன்னா மகனை இழந்துட்டாங்க. அந்த துக்கம் அந்த தாய்க்கு, உறவுகளுக்கு அந்த தாயை நினைச்சு ஐயோ இனிமேட்டு அந்த தாய் என்ன பண்ணுவாங்களோ, ஒரே பையனை இழந்துட்டானே, அவ ஏற்கனவே விதவையாச்சுன்னு அவளை குறிச்சு ஒரு கவலை, அந்த மாதிரி அந்த கூட்டத்தார். ஆனா இங்க இருக்கிற இயேசு போகிறாருல, அவர் எப்படிப்பட்டவர்னா துக்கத்தை மாற்றுகிறவர். ஹalleluya. துக்கத்தை மாற்றுகிற கூட்டமாய் இந்த தரப்பு. சோ 2 தான் இருக்கும் உலகத்துல. அதனால ஒண்ணு ஜீவன்னா ஒண்ணு மரணம், ஒண்ணு துக்கம்னா ஒண்ணு துக்கத்தை நீக்குகிறது. இயேசு கிட்ட அந்த மனதுருக்கம் இருந்தது. சோ இந்த கூட்டம். இன்னும் 3வது சொல்லணும்னா, இயேசு ஜீவன், அதனால ஜீசஸ் இந்த சைடு கூட்டத்துக்கு. ஆனா அந்த சைடு மரணம், பிசாசு தான் அதோடைய அந்த மரணத்திற்கு பாத்திரவான். பிரியமானவர்களே, இந்த 2 நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமத்துல கூட ஆண்டவர் சொல்றாரு, ஏதேன்ல 2 மரம், அந்த எல்லாத்தையும் நீ செய்யலாம், ஆனா அந்த இடத்துல ஜீவ விருட்சம்னு ஒண்ணு வைக்கிறாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்னு அந்த 2 தான் ஆண்டு வைக்கிறார். ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா தான் இருக்கு. ஏசானா யாக்கோபு, அவன் சுபாவங்களே ஆப்போசிட் தான். காயின்னா ஆபேல், அதுவும் மாறிதான் இருக்கும். சோ எல்லாமே வித்தியாசம். ஒரு தரப்பினர் இயேசு தலைமையில இருக்கிறவங்க ஆண்டவர் கீழ்ப்படுகிறவங்க, இன்னொரு கூட்டத்தார் பிசாசு தலைமையில அவனுக்கு எதுக்குமே கீழ்ப்படியாத, ஆண்டவர் கீழ்ப்படியாதவங்க. அப்படிதான் நமக்கு வரும். நீங்க கஷ்டப்படும் பொழுது அந்த தாய்க்கு எல்லாரும் துக்கத்துல கூட இருந்திருக்கலாம், போயிருக்கலாம், எல்லாம் செய்திருக்கலாம். ஆனா அந்த மகனை உயிரோடு எழுப்ப அவங்க யாராலையும் முடியாது. ஜீவனை தர முடிய வல்லவர்னா அது இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அப்படியாய் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படுகிற இந்த நாளில் உங்கள் மத்தியில் நிற்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவர் நேற்றைய தினமே அவங்க அந்த மகனை அடக்கம் பண்ணிருக்கலாம், பண்ணல. சரி, இன்னும் சொந்தக்காரங்க வராங்க, நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னும் செய்யல. சரியான நேரம், அதுதான் அந்த நேரம். நம்ம வீட்டுல கூட ஒரு பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் யாராவது சேர்த்திருக்கலாம்னா தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவோம். ஆனா அவங்க ஒரு 2 நாள் கழிச்சு பார்ப்பாங்க. யாராவது ஒருத்தர் மரித்து போனா கூட வெளியூர்ல இருந்துட்டு போக முடியலன்னா 2 நாள் கழிச்சு நம்ம போய் கூட பார்ப்போம். ஆனா இயேசு சரியான நேரத்துல வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, உங்களை தேடி வருகிறவராய் இருக்கிறார். நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது பிசாசு உங்களை தேடி வருவான். அந்த சந்தோஷத்தை குலைத்து போட, உங்களுக்கு துன்பத்தை கொடுக்க, அந்த மகிழ்ச்சியில இருந்து நீங்க ரொம்ப நேரம் சந்தோஷத்தோட நிலைச்சிடக்கூடாதுன்னு அது எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாய் உங்களை துக்கப்படுத்தவும் துன்பப்படுத்தவும் வருவான். ஆனா அதே சமயம் இயேசு அந்த இடத்துக்கு வருகிறாருன்னா உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும்படியாய், சமாதானத்தை கொடுக்கும்படியாய் வருகிறார். ஆமென். இந்த இந்த சம்பவத்துல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு சரியான நேரத்துக்கு அங்க வருகிறார். நம்ம வாழ்க்கையில நேற்றைய பாரங்களையும் நாளைய கவலைகளையும் சுமந்துட்டே இருந்தா இன்னைக்கு இயேசு வருகிற காரியத்தையோ அந்த ஆசீர்வாதங்களையோ நம்ம இழந்து போயிடுறோம். சோ இன்னைக்கு நம்ம தலைப்புக்கேற்றபடி நம்ம செய்ய போற காரியம் டுடே, இன்றைக்கான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளதான் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்ததே அந்த தாயின் மகனை உயிரோடு எழுப்புவதற்காக. நான் சொன்னது போல
அவர்கள் துக்கத்தோடு வராங்க. இயேசுவும் இந்த சைடுல இருக்காரு. அவருக்கு ஒரு துக்கம் இல்ல, பாரம், மனதுருக்கம் அந்த தாய் மீது வந்தது. அதனாலதான் அவள் மேல் மனதுருக்கி அழாதேன்னு முதல்ல சொல்றாரு. அவள் நிமித்தமாய் பாடையை தொடும் பொழுது அவனும் உயிரோடு எழுந்திருக்கிறான். ஹல்லேலூயா. சோ இப்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க விசுவாசிப்பீர்களே ஆனால் இன்றைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். ஆமீன். இதற்கு நிறைய உதாரணங்கள் வேதத்துல உண்டு. ஆனா நம்ம சிலவற்றை மற்றும் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒண்ணு முதலாவது மோசேவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவனோட வாழ்க்கையில 3 மாதம் அவங்க அம்மா மோசையோட தாயை குறித்து பார்க்கிறோம். 3 மாதங்கள் எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. ஆனா அந்த காப்பாற்றிட்டேன் ஐயோ அப்படின்னு அந்த சமாளிச்சுட்டு அப்படின்னு அதெல்லாம் பாரமா அவங்க நினைக்கவே இல்லை. 3 மாதம் அந்த குழந்தைய எப்படியோ பாதுகாத்தாங்க. ஆனா நாளைக்கு அவன் என்ன ஆவானோ, நான் 3 மாசம் காப்பாற்றினாலும் அவன் போய் எங்கேயா மறிச்சிருவானோன்னு பயப்படல. 3 மாதம் காப்பாற்ற உதவி செய்த ஆண்டவர் இனிமேல அவனை காப்பாற்ற ஏதாவது ஒரு வழியை திறப்பாருன்ற நம்பிக்கையில தான் அவங்க அந்த குழந்தைய பாதுகாத்தாங்க. ஆனா அந்த எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லாம இன்றைக்கு நான் நாணல் பெட்டியில விடுவேன்னு சொல்லி பெட்டியில வச்சு நைல் நதியில விட்டாங்க. அந்த நாளில் தானே அந்த பார்வோனுடைய குமாரத்தி அந்த நைல் நதியில குளிக்க வந்து அந்த குழந்தையை எடுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். சோ அந்த நாள்லயே ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை செய்தார். யோசேப்போட சகோதரர்கள் எப்படின்னா, அவங்களுக்கு ஒரே கவலை. என்ன நேற்றைய பாரம் அவங்களுக்கு. நேற்றைக்கு வரைக்கும் இவங்க அப்பாவுக்கு இவன் எப்பவுமே செல்ல பிள்ளையா இருக்கான். பல வர்ண அங்கியெல்லாம் யாக்கோபு அவனுக்கு போட்டான். எங்களுக்கு கூட எங்க அப்பா போடவே இல்லை. நாளைக்கு இவன் இன்னும் எங்க அப்பாவுக்கு க்ளோஸ் ஆயிருவான். அது மட்டும் இல்ல, இவனுடைய சொப்பனத்தை இவன் எல்லாத்தையும் சொன்னதுனால நாளைக்கு இவனை நாங்க பணிந்து கொள்ளுகிற நிலைமை வந்துரும் அப்படின்ற ஒரு பயம், ஈகோ வந்துருச்சு இத்தனை சகோதரர்களும். இவன் கடைசி பையன், இவனுக்கு போய் எதுக்கு நம்ம கீழ்ப்படியணுமா, எல்லாரும் வணங்குவீங்கன்னு வேற சொப்பனத்தை பற்றி சொல்லிட்டானேன்னு ஏற்கனவே அவங்க அப்பாவோட சேர்ந்துட்டு இவன் செல்லமா இருக்கிற அந்த கவலை, பாரம், எதிர்காலத்துல இவனை நம்ம பணிந்து கொள்ற நிலைமை வந்துருமா அப்படின்ற ஒரு பயம். அதனால என்ன செஞ்சான், இன்றைக்கு நான் அவனை கொலை செய்வேன் அல்லது விற்று போடுவேன்னு போட்டுறான். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருந்ததுனாலதான் இன்றைக்கே அவனை கொலை செய்யாதபடி ஆண்டவர் யோசேப்பை தடுத்தாட்கொண்டார். இன்றைக்கே அவனை வேறொரு மீதியானர் கையில விற்று போட கர்த்தர் கிருபை செய்தார். அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் ஆண்டவர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல இருந்த சவுலை பற்றி பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு வேதனைனா எப்படின்னா, கோலியாத்தை இவன் கொலை செய்துட்டானே அப்படின்னு. எல்லாருமே சவுல் கொன்றதாயிரம், தாவீது கொஞ்சம் 10,000ன்னு சொல்லி பாடுறாங்களேன்னு இவனுக்கு ஒரே பாரம், கவலை. நாளைக்கு இவன் இன்னும் நம்மள தள்ளிட்டு ராஜாவாயிருவான், நம்ம பிள்ளைலாம் அப்ப ராஜாவுக்கு அரியணை வர முடியாதுன்ற ஒரு கவலை சவுலுக்கு. இது 2 பாரமும் இந்த கவலையும் அவனை சேர்ந்து கொண்டது. ஆனா அதனால அவன் இன்றைய ஆசீர்வாதம், இன்றைக்கு அவன் ராஜாவா இருக்கிறான், நல்ல ஆட்சி செய்தா மக்கள் என்ன நேசிப்பாங்கன்றத மறந்துட்டான். அவன் அதுக்கு பதிலா நேற்றைய பாரத்தை எடுத்துட்டான், நாளைய கவலையை எடுத்துக்கிட்டான். ஆனா தாவீதோட தேவன் இன்று இருந்ததுனால எல்லா பிரச்சனையிலையும் தாவீதை காப்பாற்றி அவனை ராஜாவாய் கொண்டு நிறுத்தினார். ஆமென். யாக்கோபோட வாழ்க்கையில இதுவரைக்கும் அந்த திரும்பி அவன் மாமா வீட்டுல இருந்து பரிவாரங்களோட வருகிறான். முதலாவது அவனுடைய பரிவாரங்கள் எல்லாம் அனுப்பிட்டு இவன் மட்டும் தனித்து இருக்கிறான். அந்த இரவு தேவதூதன் அவனை சந்திக்கிற அந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆனா அந்த நாள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் நான் எத்தனை இருந்தேன், எங்க அண்ணனை ஏமாத்தினேன், அப்பாவை ஏமாத்தினேன், குடும்பத்தை ஏமாத்தினேன், மாமனார் வீட்டுல ஏமாற்றினேன், எல்லாம் ஏமாற்றினேன். அந்த பாரம் அவனுக்கு, நான் எல்லாமே செஞ்சது தப்புதான் அப்படின்ற ஒரு எத்தன்ற அந்த மனசுல அவனுக்கு அந்த வருத்தம், அந்த பாரம் வந்துருச்சு. ஒரு பாவம் செய்யறோம், நம்ம ரட்சிக்கப்படும் போது ஐயோ நான் அதை செஞ்சுட்டேனே அப்படின்ற மாதிரி அவனுக்கு பாரம். அதே சமயம் எதிர்காலத்தை குறித்து பயம். நாளைக்கு எங்க அண்ணனை பார்க்க போறேன்,
அண்ணன் வந்து என்னை என்ன வேணா செய்வான், பழைய பகையை தீர்க்க எது வேணா செய்வான். அதனால என்ன செய்வானோ தெரியலையே, என்னை கொன்னுடுவானா தெரியலையே, நான் பழி வாங்கிடுவானா, எப்படி வாங்குவான்னு தெரியலையே, என்னோட பரிவாரங்கள் எல்லாம் குழந்தைங்களெல்லாம் அழிச்சிருவானா தெரியலையேன்ற பயம் ஒரு பக்கம். ரெண்டையும் அவன் சுமந்துட்டு ஒரு நிம்மதி இல்லாம அந்த இரவு நேரத்துல இருக்கான். ஆனா ஆண்டவர் அந்த நேரத்துல அவனை சந்திக்கும் பொழுது, நான் யாக்கோபுன்னு தன்னை ஒற்றுக்கொண்டதுனால ஆண்டவர் அவனை கடைசியா இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். ஹalleluya. அந்த நாள்ல அவனை இஸ்ரவேலா மாட்டான். நாளைக்கு ஏசாவை ஜெயிச்சுட்டு வந்தில்ல, அந்த நாள்ல மாற்றுகிறார். அதன் பின்பு அவனை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் வைத்திருந்தார். ஹalleluya. இதை யோசேப்போட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க குடும்பத்துல, மற்றவங்க. அதே சமயம் பானபாத்திரக்காரன், இந்த சுயம்போகியெல்லாம் நான் சொப்பனத்துக்கு சொன்னேன், நான் போய் ராஜா கிட்ட சொல்றேன்னாங்க, ஒருத்தரும் சொல்லல. இதெல்லாம் அவனுடைய பழைய பாரங்கள். ஒருத்தர் கூட நம்மளை விடுவிக்கல. நான் தப்பே செய்ய வேணான்றதுனாலதான், நான் பரிசுத்தமா என்னை காத்து கொள்றதுக்காக தான் நான் இருந்தேன். ஆனா நான் அந்த இவ வந்து என்னைய நான் தவறு செய்ய வந்தேன்னு சொல்லி என்னை சிறைச்சாலையில அநியாயமா போட்டாங்க, நான் அந்த லேடியோட தவறாவே நடக்கலையே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவனுக்கு ஒரு பாரம் இருக்கும். காரணமில்லாத காயமா, நான் ஒரு தவறு செய்யாம இங்க வந்து சிறைச்சாலையில இருக்கேன். அவனுடைய எதிர்காலங்களே அவனுக்கு கேள்விக்குறியாதான் இருந்தது. ஆனா அவன் ரெண்டுக்குமே பயப்படல. அந்த பாரத்தையே சுமந்து கொண்டு அவன் அழுதுட்டு இருக்கல, எதிர்காலத்தை நினைத்து கொண்டு அவன் வேதனையோட இல்ல. நிகழ்காலத்துல அவன் யாருக்கெல்லாம் சொப்பன சொல்லணுமோ சொன்னான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறைச்சாலை அதிகாரி கொடுத்த வேலைகளை செய்தான். எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு உண்மை ஒத்துமா இருந்தான். ஆண்டவரை உண்மையா தேடினான். அதனால ஆண்டவர் அவனோட இருந்தாரு. அவன் செய்த எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினாரு. கர்த்தர் யோசேப்போட இருந்ததுனால மனுஷன் மறந்திருக்கலாம், எதிர்காலத்துல என்னன்னே தெரியாம இருக்கலாம். அவனுடைய அந்த டுடே என்னன்னா, சொப்பனத்தை ஆண்டவர் ராஜாவுக்கு கொடுத்தார். அந்த இரவு நேரத்துல கொடுத்தாரு. அந்த இரவு நேரம் அந்த சொப்பனம் வந்ததுனால அதை விடுவிக்கும் பொழுது அவன் அடுத்த நாள் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல நின்னான். இந்த காரணம் என்னன்னா, அவன் பாரத்தையும் சுமக்கல, பயத்தையும் சுமக்கல, கர்த்தரை சுமந்தான், அவர் வார்த்தைகளை சுமந்தான், அவரையே நம்பினான். ஆமென். நம்ம சங்கீதஸ்டர் இருக்காங்க, பழைய வீட்டுல ஒண்ணு ஒரு இடத்துல வாங்கி இருந்தாங்க, ஹவுசிங் போர்டுல இல்ல, ஹவுசிங் யூனிட். அந்த வீடை பார்க்கும் பொழுதெல்லாம் வாங்கி ஆசையா குடி போகலான்னு நினைச்சோம். ஆனா போவே முடியலையே. ஒரு சின்ன வருத்தம், யாரா இருந்தாலும் சொந்த வீடு வாங்கி போக முடியலன்னு. அப்ப எதிர்காலத்திலயும் நமக்கு ஒரு வீடே வாங்க முடியாதோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா ரெண்டும் நமக்கு மனுஷர்களா இருக்கும் பொழுது நமக்கு வேதனையா இருந்தாலும், அது ரெண்டோடையுமே அவங்க வாழ்ந்துடாம கர்த்தருக்காக வாழ்ந்தாங்க. சரி, கர்த்தர் எதை செய்தாலும் எனக்கு செய்யட்டும், மனுஷங்க செய்யலையா போட்டும், நான் ஆண்டவருக்காக என் வாழ்நாள வாழ்ந்துக்கிறேன். கர்த்தர் அவர்களை அன்றைக்கு ஆசீர்வதித்தார். ஒரு நல்ல வீட்டை, கர்த்தர் நினைச்சு பார்க்காத நல்ல வீட்டை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படியா நம்ம பழைய பாரங்களையும் பயங்களையும் எதிர்கால பயங்களையும் சுமக்காம இருப்போம்னா, இன்றைக்கு நம்ம ஆண்டவரை நம்பினா, இன்றைக்கு உங்களுடைய அற்புதத்தின், இன்றைக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நாள். ஹல்லேலூயா. எஸ்தரோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவளுக்கு பேரண்ட்ஸ் இல்ல, அப்பா அம்மா யாரும் இல்ல, மொர்தெகாய் மட்டும்தான் இருக்காரு. இந்த நிலைமையில அவங்க அடிமையாய் கொண்டு வரப்பட்ட ஒரு பெண். எதிர்காலத்துல அடிமை வாழ்க்கையில இருந்து வெளியே வருவோன்ற நிச்சயம்லாம் இல்ல. ஆனா இந்த ரெண்டுக்கும் மத்தியில அவள் மொர்தெகாயின் வார்த்தையை நம்பினா. பழையதை நினைச்சிட்டு போங்க சித்தப்பா, எனக்கு இதெல்லாம் நடக்காது அப்படி சொல்லல. நான் போய் எதையா சாதிக்க முடியுமா சொல்லல. மொர்தெகாய் சொன்ன எல்லாவற்றுக்கும் அவள் உண்மையா கீழ்ப்படினா. காரணம், மொர்தெகாய் சொல்றது கர்த்தருடைய வார்த்தைன்றதை அவள் விசுவாசித்தாள். அது நிமித்தமாய் அன்றைக்கு அந்த ராஜாவின் கண்கள்ல தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அவள் ராஜாவுக்கு முன்பதாக நின்று சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். அதை தொடர்ந்து அந்த சூழ்ச்சியிலிருந்து, சதியிலிருந்து மொர்தெகாயும் காப்பாற்றப்பட்டார். அவருடைய யூத ஜனங்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டாங்க. அதுக்கு எல்லாம் காரணம், அவள் தன்னுடைய பழைய வாழ்க்கை அல்லது பழைய சூழ்நிலைகளை நினைக்கல, எதிர்காலத்தை குறித்து அழல, மாறாக கர்த்தரை விசுவாசித்தாள். ஹல்லேலூயா.
ரூத்தோட வாழ்க்கையில தன்னுடைய கணவரை இழந்த ஒரு பெண். மாமனாரையும் இழந்துட்டாங்க, கணவரின் சகோதரரையும் அந்த குடும்பத்துல இழந்திருந்த நிலை. அவளுடைய ஃபியூச்சரை பற்றி பார்க்கும்போது திரும்ப தன் தகப்பன் வீட்டுக்கு போகணும், அவங்க வீட்டோட வாழணும், அவ்வளவுதான். எதிர்காலம் இல்ல, சந்ததிகள் இல்ல, இந்த மாதிரி நிறைய கேள்விக்குறியான வாழ்க்கை தான் ரூத்தோடது. ஆனா கர்த்தருடைய மாமியார் வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவரா இருந்தனால இன்றைக்கு டுடே அவங்க என்ன செய்தாங்க, என் மாமியின் தேவன் என்னுடைய தேவன் ஏற்றுக்கொண்டா. அந்த டுடே ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தரட்டும், அப்புறம் இந்த ஆண்டவரை நான் பாத்துக்கிறேன். இல்லைன்னா இவ்வளவு தூரம் இந்த மாமி வந்து இந்த ஆண்டவரை தேடுற குடும்பம் தான், ஆனா என் கணவர் இறந்துட்டாரு, அவங்க சகோதரன் அப்பா எல்லாம் இறந்துட்டாங்க, இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னும் போகல. மாறாக இந்த தேவன் என்னுடைய மாமியின் தேவன் என் தேவன் உறுதியா பற்றி கொண்டதுனாலதான் அவள் யூத பெண்மணியாய் இஸ்ரேல் பெண்மணியாய் வர கர்த்தர் கிருபை செய்தார். அதன் மூலமாய் இயேசு கிறிஸ்து அவள் சந்ததியில் வர ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய உதாரணங்கள் இதை போல பார்க்கலாம். தானியேலோட வாழ்க்கையில நடந்தது என்ன, அவன் நேற்றைய தினம் வரைக்கும் அவங்க அரசர் இப்படியாய் நீங்க ஒரு வணக்கம் செய்யணும்ன்ற உத்தரவை போட்டு அரசாணை வைக்கப்பட்டது. நேற்றைய பிரச்சனை, ஐயோ இப்படி வச்சிட்டாங்களே அப்படின்னு அவர் பாரத்தை சுமக்கல. இப்ப நான் அதை மீறி நடந்தா என்னை கொலை செய்திருவாங்க, சிங்க குகையில போட்டுருவாங்கன்ற அந்த ஃபியூச்சரை நினைச்சு தானியேல் அழுதுகிட்டே இல்லை. ரெண்டுக்கும் நடுவுல தானியேல் இன்றைக்கு வழக்கத்தின்படியே தன்னோட அறையில ஜெபம் பண்ணுகிறான். அதனாலதான் தேவன் வரவிருந்த ஆபத்தை தடுத்து சிங்கத்தின் வாயை கூட கட்டி அவனை ஜீவனோடு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி எல்லாரோட வாழ்க்கையிலையும் நம்ம பாக்குறோம்னா, பழையதை சுமந்து கொண்டு போய் எதிர்காலத்தை குறித்த பயத்தை சுமந்து கொண்டிருப்போமே, ஆனா நிகழ்கால ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். ஆனா நிகழ்காலத்துல இன்றைக்கு ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நான் ஆண்டவரை தேடுவேன்னு தேடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. சீஷர்களோட வாழ்க்கையும் அதே மாதிரிதான். கடைசி வரைக்கும் ஏசாமியோடயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டாரே, அப்படி தனிச்சு விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு ஒரு பாரம். எதிர்காலத்துல என்ன நடக்குமோ, இந்த வெளியே வந்தா நாங்கெல்லாம் சீஷர்கள்னு இவங்கெல்லாம் எங்களை கொன்னுடுவாங்களோ, எதை செய்திருவாங்களோன்ற ஒரு பயம். ஆனா அந்த நிலைமையில தான் இயேசு தேடி அந்த நாளில் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பேதுருவோட வாழ்க்கையிலையும் பேதுரு ஆண்டவரை மறுதளித்தவன் தான். ஃபியூச்சரு மீன் பிடிக்க போயிடலான்னு முடிவு பண்ணவன் தான். ஆனா அன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவன் அந்த இடத்துல அபிஷேகத்தை பெற்று கொண்டதுனாலதான் ஆண்டவர் அவன் மூலமாய் மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றினார். 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவன் வார்த்தையினால் அனுதினமும் ஜனங்கள் அந்த ஆலயத்துல சேர்க்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, பிஷப்பா கூட ஆண்டவர் உயர்த்தி வச்சார். பெரும்பாடுள்ள ஸ்திரீயோட வாழ்க்கை 12 வருடம் பெரும்பாடு. 12 வருஷமும் அந்த சரீர பலவீனத்தை பாட சுமந்துட்டே வந்த அந்த ஸ்திரீ எதிர்காலத்திலயும் சுகம் ஆகாதுன்ற ஒரு சூழ்நிலை. எதிர்காலமும் நமக்கு இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்ற ஒரு பாரம், அழுகை. ரெண்டுக்கும் மத்தியில இயேசு வருகிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அன்றைய தினம் அவள் போய் அந்த அந்த ஆடையின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். சோ நாளைக்கு குறித்த கவலையை நம்ம சுமக்காம, நேற்றைய பாரங்களையே நினைச்சு அழுது நொந்து போகாம இன்றைக்கு ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் வாழ்க்கைய மாற்றுகிறார். நம்ம சவுல் புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும் பொழுது நேற்று வரைக்கும் அவர் யூதர்களை கொலை செய்தவர், திரும்ப யூதர்களை கொலை செய்யும்படியாய் சென்று கொண்டிருந்தவர். ஃபியூச்சர் நாளைக்கும் நான் கொலை செய்யதான் போவேன்னு புறப்பட்டு போறாரு. நேற்று வரைக்கும் கொலை செய்தாரு, நாளைக்கு வேற இடத்துல போய் கொலை செய்ய போறாரு. ஆனா இந்த நடுவுல இருக்கிற இன்று ஆண்டவராம் இயேசு அவரை சந்தித்தார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம்னு சொன்னாரு. அந்த நாள்ல சவுலை தேவன் சந்தித்ததுனால அவர் தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து சவுல் பவுலாய் மாறுகிறதை பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம் யோபு. யோபோட வாழ்க்கையில நேற்று வரைக்கும் எல்லாவற்றையும் இழந்த ஒரு பாரம்,
பிள்ளைகளை இழந்தான், சொத்து சுதந்திரங்களை இழந்தான், எல்லாம் அவ்வளவுதான். அதே சமயம் சரீரத்திலயும் பாடுகளை ஏற்றுக்கொள்ள சூழ்நிலை. அப்படியே பருக்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். ஃபியூச்சர பாத்தீங்கன்னா, மனைவி சொல்றா, "நீ ஆண்டவர தூஷித்து ஜீவன விடு. செத்து போயிரு" அப்படிங்கிறா. "உனக்கு இதான் முடிவு. நீ உயிரோட இருக்காத, இறந்துரு" அப்படின்னு மனைவியே சொல்லுகிற சூழ்நிலை. ஆனா இவ 2க்கும் மத்தியில ஆண்டவரை அவர் தேடினதுனால, ஆண்டவருக்காக அவர் வாழ்ந்ததுனால, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஸ்தோத்திரம். எது செய்தாலும் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார்ன்னு அவர் நினைச்சதுனால, ஆண்டவர் அவருக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹalleluya. இன்னும் சில நிமிஷங்கள்ல நமக்காய் போதகர் சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க போகிறார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு, ஹalleluya, இன்றைக்கு மரணமோ ஜீவனோ 2 தான். ஆனா இன்றைக்கு நம்ம ஆண்டவரை தேடுவோமே ஆனால் நம்ம ஆண்டவர் ஜீவனை தர வல்லவரா இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து நம்ம சுமக்கிற மாதிரி பாரங்களை சுமக்கல, ஆனா நமக்காக பார சிலுவையை சுமந்து சென்றவர். அவருடைய கரங்கள்ல நம்முடைய எதிர்காலம் இருக்குன்னு பைபிள்ல வசனம் இருக்கு. சோ நம்முடைய கடந்த பாவ வாழ்க்கைக்கான பாரங்களையும் அவர் சுமந்துட்டாரு, எதிர்காலமும் அவரோட கரங்கள்ல இருக்கு. அப்ப நம்ம நிகழ்காலமான இன்றைய நாள்ல சந்தோஷமா இருக்கலாம்ல. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுதான். ஹalleluya. சோ இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட வருவீங்களே, ஆனா நீங்க யார் எந்த ஊர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கலாம், பிரேயர் சென்டர்ல இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இஃப் யூ கம் டு மீ, போன மாதம் ஆண்டவர் ஜிஎல்பில சொன்னார், வா நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன். இந்த நாள்ல நீங்க ஆண்டவர் அண்டை வருவீர்களே ஆனால், ஜிஎல்பிக்கு ஆண்டவர் இந்த மாதம் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாரும் பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஹalleluya. கர்த்தர் சொன்ன ஒரு அழகான வார்த்தை யோவேல் 2:25. இழந்ததை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட வரணும். நேற்றைய காரியங்களையே, பழைய காரியங்களே யோசித்துட்டு இருக்காம, நாளைக்கு என்ன நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோன்னு ஒரு இமேஜினேஷன்லயே, பயத்திலேயே எதையாவது யோசித்துட்டு இருக்காம, இன்றைக்கு இருக்கிற இந்த நாள்ல ஆண்டவர் அண்டை வருவீர்களே ஆனால், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார், உங்களை என்னையும் வாழ வைப்பதற்காக. ஹalleluya. இந்த மரணத்தையே ஜெயித்தவர் உயிரோடு வந்திருக்கிறார்னா, அப்ப மற்ற பிரச்சனைகள் அது ஒரு லேசான காரியம்தான் ஆண்டவருக்கு. ஹalleluya. ஆனா நம்ம ஆண்டவர் விரும்புகிறார், உங்க பிரச்சனையை தீர்க்கிற இடத்துல அவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். அவர் அந்த இடத்துக்கு வருகிறார் உங்களை சந்திப்பதற்காக. ஹalleluya. அது மட்டும் இல்ல, 2 கொரிந்தியர் 6:2 நம்ம பார்க்கிறோம், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். நாளைக்கல்ல, நாளை மறுநாள் அல்ல. இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இன்றைக்கே உங்களுடைய இரட்சணிய நாள், இன்றைக்கே உங்களுடைய ஆசீர்வாதத்தினால், இன்றைக்கே உங்க விடுதலையினால், இன்றைக்கே உங்களுடைய சுகத்தின் நாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்க வருவீர்களே ஆனால் உங்கள் ஆசீர்வாதங்களை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே டுடே என்ற ஒரு தேவ செய்தி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இது இன்றைக்கு என்பது இன்று தேவனுடைய பார்வையில் அது வித்தியாசம். நீங்கள் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை 15ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தார்கள். அந்த டுடே என்பதனுடைய பரலோகத்தின் பார்வையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தும் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். ஆகவே தேவனுடைய பார்வையிலே, பரலோகத்தின் பார்வையிலே, என்றைக்கு நீங்கள் ஆலயத்திற்கோ அல்லது என்று தேவ செய்தியை கேட்கிறோ, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை நீ பின்பற்றவும் அவைகளில் நடக்கவும் கைக்கொள்ளவும் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படி செய்தால்
நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று. இது பரலோகத்தின் பார்வை. வேத புத்தகத்தில் உள்ள பல பார்வைகளை குறித்து அவர்கள் சொன்னார்கள். மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த பார்வைகள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 4000 ஆண்டுகள், பூமி படைத்த 4000 ஆண்டுகளுக்கு பின்பு, 2024 ஆண்டுகளுக்கு முன்பு, அது நேற்று, 2024 ஆண்டுகளுக்கு முன்பும் இயேசு நாளைக்கும் நேற்றுக்கும் நடுவிலே நின்று வேத புத்தகத்தை 61 ஏசாயா 61 வாசித்து விட்டு சொல்கிறார், இன்றைக்கு இது நிறைவேறிற்று. இயேசு சொல்லுகிறது அதுதான். டுடே, இயேசுவின் பார்வையிலும் பரலோகத்தின் பார்வையிலும் காணப்படுகிற அந்த டுடே இஸ் a very special one. நேற்று நாம் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். நேற்று நாம் எப்படி வேணாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். நேற்று நாம் நம்முடைய சூழ்நிலை வாளாயிருக்கலாம், குறைவாயிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே இன்று விசேஷித்தமானது. இன்று என்பது நமக்கு இன்னைக்கு ஒன்றும் பெரிய கிறிஸ்துமஸ் இல்லை, நியூ இயர் இல்லை என்று நினைக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ஜெப அறைக்கோ ஜெப வீட்டுக்கோ அல்லது ஏதாவது தெய்வ செய்தியை யூடியூப் மூலமாகவோ யார் மனிதன் மூலமாகவோ போதகர் மூலமாகவோ எந்த நேரத்திலும் கேட்கும் பொழுது பரலோகத்தில் இன்றைக்கு என்ற ஒரு வார்த்தைக்கினுடைய அர்த்தம் அங்கு அதாவது அன்று உனக்கு ஒரு பெரிய விடுதலை இருக்கிறது என்பது அர்த்தமாகிறது. ஒருவேளை நேற்று உனக்கு கிடைக்காது இருந்திருக்கலாம், நாளை கிடைக்குமா என்பது தெரியாது இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வேத புத்தகத்தை வாசித்து விட்டு சொல்லுகிறார், அவர் பிறந்தவுடனே அது நிறைவேறிற்று. அவர் சொல்லவில்லை. அவர் எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை தன் பிள்ளைகளுக்கு சொல்ல வேதத்தை திறந்து வாசித்தாரோ, immediately he said, இன்றைக்கு இது நிறைவேறிற்று. ஒவ்வொரு நாளும் நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை அன்றைக்கு உனக்கு நிறைவேறும். அதுதான் பரலோகத்தின் பார்வை. என் ஆண்டவருடைய பார்வை அதுதான். இது ஏதோ நேற்று உனக்கு கொடுக்கிறதல்ல, நாளை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்ல. எப்பொழுது அந்த வார்த்தையை நம்புகிறாயோ அன்றே உனக்கு அது சொந்தமாக்கப்பட வேண்டும். அதனாலதான் அந்த 14 அந்த யாத்திராகம் 28:14-15 உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன். எப்பொழுது? இன்றைக்கே. எப்பொழுது அந்த இன்றைக்கே? என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுதே. த சேம் டே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுவிட்டேன், நான் மனம் திறங்குறேன். இந்த வார்த்தை என்று சொல்லுது, ஏன் இதை செய்யவில்லை என்று. ஆண்டவரே, என்னை மன்னியும், நான் செய்கிறேன். சேம் டே. ஆண்டவரே, நாளைக்கு அதை எடுத்துக் கொள்கிறேன். நாளை ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்கிறேன். நாளை அபிஷேகம் பெற்றுக் கொள்கிறேன். நாளை நான் ஊழியம் செய்து கொள்கிறேன். நாளை அதை செய்கிறேன், இதை செய்கிறேன். நான் நாளை மனம் திரும்ப விடுகிறேன். என்னுடைய குடும்ப பொறுப்புகளை எல்லாம் முடித்துவிட்டு அதன் பின்பு நான் இதை செய்கிறேன். That tomorrow வாலாக்காமல் தலையாக்காது. எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுகிறதான் இன்றைக்கு. சேம் டே. அப்பொழுதே அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும். அதனாலதான் இந்த இடத்துல உபாகமம் 28:14-15 இந்த 15ஆம் வசனம், இன்று நான் விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனையும் கட்டளையும் நடக்க கவனமாயிருக்கும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போவாயாகில் இன்றைக்கு நான் சொல்லப்பட்ட சாபங்கள் உன் மீது வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு நான் சொல்லுகிற ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. நீ கேட்காவிட்டால் இன்றைக்கு, அந்த இன்றைக்குன்றது வேத வாக்கியம் இருவரும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்வது போல. தட் டுடே. ஏதாவது கடவுளுடைய வார்த்தை உன் மனதில் பேசிவிட்டால் ஒன்று மனம் திரும்ப வேண்டும், அல்லது அதை நடப்பிக்க புறப்பட வேண்டும். இல்லை, இதை நான் நாளை கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றிக்கொள்ளுகிறேன், இதெல்லாம் உடனே விட்டுவிட முடியாது, உடனே என்னை மாற்றிக்கொள்ள முடியாது என்று சொல்லும் பொழுது இங்கு காணப்படுகிற அந்த இன்றைக்கு நீ கேட்காத பொழுது அந்த சாபங்கள் உன்னை தொடர ஆரம்பித்துவிடும். கீழ்ப்படியும் பொழுது
அந்த ஆசீர்வாதம் உடனே வாலாக்காமல் தலையாக்கி விடுகிறார். இம்மீடியட் வேண்டுமானால் இன்றைக்கு என்பது மிக முக்கியம். ஆண்டவரே, என்னுடைய பல ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, கேட்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இன்னைக்கே உனக்கு விடுதலை வேண்டுமா? வெரி சிம்பிள். இன்னைக்கே நான் கீழ்ப்படுகிறேன். இன்றைக்கு என் காதில் தொனித்த கர்த்தருடைய வார்த்தை எதுவோ அதை நான் கீழ்ப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து பாருங்களேன், கல்லன் சொன்னா, ஆண்டவரே என்னை நினைந்து அருளும். அவர் சொன்னார், டேப்பா ஒன்னும் கவலைப்படாத, நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் இருப்பேன் பாதாளத்துல, 4வது நாள் எழுச்சி வருவேன், வா அவனை கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் 3 நாள் கவலைப்படாம கிரேவியார்ட்லயே இரு, நானே எந்திரிக்கும் போது உன்னையே எழுப்பி கூட்டு போயிடுறேன், டோன்ட் வரி என்று அவர் சொல்லவில்லை. இன்றைக்கே நீ என்னுடைய கூட பரதேசிப்பாய். கடவுளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கே செய்கிறவர். நீ ஒரு வார்த்தையை கேட்கும் போது இந்த வார்த்தை எனக்குரியது என்று ஏற்றுக்கொண்டால் இன்றைக்கே செய்கிற கர்த்தர் தான் நீ ஆராதிக்கிற கர்த்தர். உன் தேவன் நாளைக்கு செய்கிறவர் அல்ல, இன்றைக்கே செய்கிற கர்த்தர். அது யாருக்கு? கல்லனை போல அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார், அவரை நம்புகிறவனுக்கு. அவருடைய வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டால், இவன் தான் மேசியா என்பதை அன்னைக்கே ஏற்றுக்கொண்டான். அவன் நாளைக்கு ஏற்றுக்கொண்டனா அவன் மரித்து போயிருப்பான், நாளை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு வழி இல்லாமலே போயிடும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஆண்டவரே நீ போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு காலையில எந்திரிச்சு வரும் வந்து என் கண்ணை என் குருட்டு கண்ணை திறந்துருன்னு சொல்லியிருந்தா அவன் வாழ்நாள் முழுதும் குருடனாயிருப்பான். ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். உடனே கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் பார்வையடைய வேண்டும். வெரி சிம்பிள். நம்முடைய பிரேயருக்கு ஆன்சர் வெரி சிம்பிள், இம்மீடியட். எப்படி இம்மீடியட் ஆன்சர் வேணும் என்று நான் எதிர்பார்க்கிறேனோ, நான் இம்மீடியட்டாய் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். Same day I accept Lord Jesus Christ. The same day I say, God, you are today's God. Yesterday and today and tomorrow you never change, but you are today's God. இன்றைக்கே ஆசீர்வதிக்கிற தேவன். பலருடைய வாழ்க்கையில பாருங்கள், தங்கள் தவறுகளுக்கு பல காரணங்களை சொல்வார்கள். இதெல்லாம் இந்த சூழ்நிலைங்க, இதெல்லாம் எப்படிங்க? சில பெற்றோர்கள் பிள்ளைகளை கேளுங்க, பிள்ளைகளை கேட்டீங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டேங்க, எங்க அப்பா அம்மா சரியில்லைங்க. சில வைஃப் என்ன சொல்லுவாங்க, என் புருஷன் நல்லா இருந்தா நான் ஏங்க இப்படி இருக்கிறேன். உன் ஆத்மாவுக்கு நீதானே பதில் சொல்ல வேண்டுமே தவிர, உன் கணவன் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டாலும் அது உன்னை பாதிக்காது. உனக்கு வேணா இந்த உலகத்தில் வருத்தமாயிருக்கலாம், ஆனால் உன் பரலோகம் போவதற்கு உன் கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், நல்லா இருக்கணுன்றதுக்கெல்லாம் வழி கிடையாது. உன் கணவனை ரட்சிக்க வேண்டியது உன் கடமையா இருக்கலாம், ஆனால் உன் கணவன் ரட்சிக்கப்பட்டால் தான் நீ பரலோகம் போ என்பது உலகத்தில் எங்கும் இல்லாத ஒன்று. அல்லது என் கணவன் திறந்து விட்டால் நானும் திறந்து விடுவேன். திருந்துவதற்கு கடவுள் அல்ல, கணவன் ஒரு மனிதர், மனைவி ஒரு மனிதர். கடவுளிடத்தில் அன்பு இல்லை, கணவனிடத்தில் அன்பு இல்லை என்று எந்த பெண்ணும் தன்னை ஏமாற்றிக் கொள்ள முடியாது. எந்த பெண்ணும் எந்த கணவனும் மனைவியிடத்தில் அன்பு இல்லை என்று தன்னை ஏமாற்றிக் கொள்ள முடியாது. எந்த பிள்ளைகளும் தகப்பன் என்னை சரியாய் வளர்க்கவில்லை என்று ஏமாற்ற முடியாது. எந்த தகப்பனும் திருடனாய் வளர்ப்பதில்லை. இவன் திருடி விட்டு சொல்லுவான், என் வீட்டிலே எந்த சமாதானம் இல்லை, அதனால்தான் நான் இப்படியெல்லாம் போய்விட்டேன், என் பெற்றோரிடத்துல ஒற்றுமை இல்லை, அதனால்தான் நாங்கள் இப்படியெல்லாம் போய்விட்டோம். நத்திங் அட் ஆல். அவனவனுடைய விருப்பத்தின்படி இந்த உலகத்தில் வாழுகிறான். இது உலகத்தின் நீதி. இதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிற வழிகள் நிறைய இந்த உலகத்தில் இருக்கிறது. தங்களையே ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள். தங்களுடைய தவறுகளுக்கு மற்றவருடைய காரணம் என்று சொல்லுகிறார்கள். காரணம் இருந்து விட்டு போகட்டும், ஆனால் உன் தவறுதானே. என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை என்று நான் வேறு யாரையாவது கொலை செய்தால் கற்பனை கொலை செய்யாதிருப்பாயா என்றுதான் இருக்கிறது. காயின் கடவுள் மீது பதில்
கடவுள் செய்த தவறு 2 பேருடைய பலியை அங்கீகரித்திருக்க வேண்டுமே. ஏன் ஆபேலின் பலியை எடுத்தார்? அதனால தவறு என்னுடையதல்ல, ஆண்டவருடையது என்று சொல்லவே முடியாது. கட்டளைகளும் கற்பனைகளும் அவரவர்களுக்குரியது. உன் கணவனுக்கு உன் மனைவிக்குரியதல்ல. உன் கணவன் நல்லவனா கெட்டவனா, உன் மனைவி நல்லவளா கெட்டவளா என்பது முக்கியம் அல்ல. நீ இவருடைய வார்த்தைக்கு இன்றைக்கே கீழ்ப்படிவளாயிரு. என் வாழ்க்கையில் ஏற்படுகிற அத்தனை வேதைகளுக்கும் என் கணவன் தான் பொறுப்பு என்று தட்டி கழித்து விடலாம். ஒருவேளை அதை கேட்டு பலரும் ஆமா ஆமா அவன் சரியா இருந்தா இவன் ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லிவிடலாம். ஆனால் உன்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்வது உன் கணவன் அல்ல, உன் மனைவி அல்ல. நீதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்ப வேண்டும். எவ்வளவு வேணாலும் குற்றப்படுத்தலாம், கடவுளை கூட குற்றப்படுத்தலாம். எல்லாம் கடவுள் என்று காயின் சொல்லலாம். அவர் 2 பேரையும் ஆசீர்வதிச்சுதான் நான் ஏங்க ஆபேல போய் கொலை செய்யும். ஏசா சொல்லிக்கிறான், இவன் ஏதாவது போய் அவங்க அப்பாட்ட திருட்டுத்தனமா இதெல்லாம் பண்ணாம இருந்தா நான் ஏன் அவனை கொலை செய்ய போறேன், நான் ஏன் அவனை துரத்த போறேன். எப்படிப்படி தங்களுடைய தவறை மற்றவர்களுக்கு காரணம் என்று சொல்லி வாழும் பொழுது அவருடைய அர்த்தம் என்ன என்றால், தங்கள் தவறை விட்டு கொடுக்க அவர்களுக்கு மனதில்லை. தங்கள் தவறை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப மனதில்லாததினாலே தங்கள் வாழ்க்கையிலே நேற்றைய துக்கமும் நாளை காணப்போகிற துக்கத்திற்கும் அடிப்படையான இன்றைய பாவத்தை சுமக்கிற. இயேசு சிலுவையை சுமந்தார், நாம் பாவத்தை சுமக்கிறோம். ஆனால் இயேசு சொல்ற, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் உனக்காகவும் சேர்த்துதான் இந்த சிலுவையை சுமந்தேன். நீ என்ன சொல்லுகிறாய்? என் பாவத்திற்காக நான் என் சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறேன். அல்லது இந்த மனிதனை திருமணம் செய்து கொண்டதினாலே நான் இந்த சிலுவையை சுமக்கிறேன். இந்த மனுஷியை திருமணம் செய்து கொண்டதினாலே இந்த சிலுவையை சுமக்கிறேன். இங்கு சிலுவையை சுமப்பதற்கு உன் பாவம் என்பது உண்மைதான். ஆனால் நீ செய்த பாவத்திற்காக செய்யாத ஒருவர் சுமந்த அந்த சிலுவைதான் இன்றைய ஆசீர்வாதம். அவர் சுமந்தது உனக்காக, நீ சுமந்ததும் உனக்காக. அவர் தனக்காக சுமக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அவர் பரிசுத்தர். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு என்றால் இன்றைக்கே நாம் மனம் திரும்புகிறவளாய் மாற வேண்டும். இந்த தேவ செய்தியை கேட்கும் பொழுதே என் ஆண்டவருக்குள்ளே நான் வாழ வேண்டும் என்ற சத்தத்திற்கு நாம் செவிகொட வேண்டும். இன்றைக்கு என் வழிகளை, என் சத்தியங்களை, என்னுடைய கற்பனைகளை, கைக்கொள்ளுகளை கை கொண்டால் வாலாக்காமல் தலையாக்குவேன். ஏன் தோற்று போகிறேன்? நான் ஏன் எப்படி இருக்க? எல்லாத்துக்கும் காரணம் அவன் அல்ல, இவள் அல்ல, நான் காரணம் என்று சொன்னால்தான் நான் வாலாக்காமல் தலையாக்கப்படும். நீ அவனை சொல்லிக் கொண்டிருந்தால் அவன் தலையாக்கி கொண்டே இருப்பேன் என்றால் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், அவன் தலை உயர்த்தப்படுகிறது. அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவள் நல்லவளோ கெட்டவளோ, அது நம்முடைய தீர்மானிக்கிறது அல்ல, கடவுள் தீர்மானிக்கிறார். வேதம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். நாமெல்லாம் யாரை கெட்டவன் என்று சொல்லுகிறோமோ அவனையெல்லாம் தேவன் உயர்த்தி இருக்கிறார். யோனாவை கெட்டவன் என்று சொல்லுகிறோம். யோனா மனம் திரும்புகிறான். யார் எப்பொழுது மனம் திரும்புவான் என்று நமக்கு தெரியாது. நாம் தீர்மானிப்பதற்கு நிலையில் இல்லை. தேவன் தான் தீர்மானிக்கிறவர், தேவன் தான் முடிவு செய்கிறவர், தேவன் தான் நியாயாதிபதி, தேவன் தான் அவர் ரட்சிக்கிறவர். நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. குற்றம் செய்கிறவரை பார்த்து அவளால் நான் குற்றம் செய்கிறேன் என்று சொல்வதை முதலாவது நிறுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அது இன்றைக்காய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நீ மனம் திரும்புவாயானால் நாளை நீ வாலாக்காமல் தலையாக்கப்பட்டவளாய் மாறுவாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.